ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், ஒரு டம்ளர் வந்து நான் ஜவ்வரிசி எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் ஒட்டை புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பொரிக்க கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி வந்து சீவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா தேங்காய் தூளில் துருவி வச்சுருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் வந்து சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஜவ்வரிசி எடுத்து சேர்த்துக்கிறேன். அதிலே வந்து சீவி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு ஏறிக்கிட்டே இருக்கோம். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அது காயத்துக்காட்டி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா, தனியாத்தூள், வெங்காயம் சேர்க்குறேன். இப்போது இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஜவ்வரிசி வந்து நம்ம ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டால் தான் அது நல்லா ஊறிச்சின்னா தான் பூவாட்டம் வரும். சரியாக ஊறலைன்னா ஒரு மாதிரி வடை சுடும்போது கடுக்குன்னு இருக்கும். இப்போ தான் நல்லா பூவாட்டம் பொரிஞ்சு நல்லாயிருக்கும் நைஸாக. இப்போ இது நல்லா பசஞ்சாச்சு. எண்ணெய் சூடு ஏறினோடனே நம்ம தட்டி போடலாம் வடை. ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.